Hi everyone, welcome back to Open Your Mind with Muruga MP. So, நீங்க NEET prepare பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, JEE prepare பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாப் 20 selected PYQs தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருந்து. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு 20 MCQ ஃப்ரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா a cell of EMF 1.5 volt and internal resistance 1 ohm. இல்லையா, கேள்வியை நல்லா தெளிவாக பார்க்கணும். எனக்கு செல்லுடைய EMF ரைட். ஸோ செல்லுடைய EMF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R, which is 1 ohm. So EMF கொடுத்தாச்சு 1.5 ohm and internal resistance கொடுத்தாச்சு 1 ohm அப்படின்னு. Is connected to the external resistance of capital R. நமக்கு தெரியாது R. If the power delivered to R is maximum, நல்லா கவனிக்கணும், என்னுடைய external resistanceக்கு power maximum இருக்கு அப்படின்னா என்னுடைய முக்கியமான கண்டிஷன் என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சேம் ஈக்குவல். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து போகும். அதை நம்ம தெளிவாக பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா EMF ஆஃப் த செல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 ohm கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் திஸ் we can also conclude your external resistance also 1 ohm. Find the value of R, கண்டுபிடிச்சிட்டோம் 1 ohm, and the current என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கரண்ட் நமக்கு தெரியுமே, I equal to V by R. இங்கே என்னது, EMF by total resistance is R plus R. ஏன் பிளஸ், ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு, சீரீஸில் இருக்கு. அப்போ என்னுடைய வோல்டேஜ் என்ன இருக்கு 1.5. என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 1 and external 1, which is nothing but 2. இல்லையா, இப்போ நான் இது எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாமா? so which is nothing but 15 by 20. இல்லையா, 5 3s are 5 4s are. இப்போ நீங்கள் இது கேன்சல் பண்ணீங்கன்னா you will get 0.1. அப்போ என்ன ஆயிடுச்சு 30. அப்போ 4 டேபிளில் 4 6s are 24, 4 5s are sorry 6 4s are right, 4 6 are 24 and then 4 7s are வந்து என்ன ஆயிடுச்சு 28. அப்போ 7 times. அப்போ 0.7 ampere will be your answer. இல்லையா, பாருங்க 4 and then 3 பாயிண்ட் வச்சா என்ன ஆயிடுது, இங்கே 30 ஆயிடுது. அப்போ 4 7s are என்னது 28. இல்லையா, அப்போ மறுபடியும் 2 and then வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கு. அப்போ 0.75 தான் உங்களுடைய எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா 0.75 ஆம்பியர் ஏன்னா கரண்ட். ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தோன்னா 5 மீட்டர் லாங் ஒயர், நல்ல கேள்வியை பார்க்கணும். 5 மீட்டர் லாங் ஒயர் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 5 மீட்டர் நீளமா இருக்கிற ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ohm அப்படின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் பெர் மீட்டர்? ரெசிஸ்டன்ஸ் பெர் மீட்டர். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பெர் மீட்டர் அப்படின்றப்போ என்னது, ரெசிஸ்டன்ஸ் பெர் மீட்டர் which is nothing but ரெசிஸ்டன்ஸ் என்னது 5. எவ்வளோ லென்த் இருக்கு 5. அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும் 1 ohm. இல்லையா, வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் பெர் மீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். and how much current flows if a 10 volt battery is connected across it. அப்போ ஒரு 10 வோல்ட் பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய என்ன கேட்குறாங்க, கரண்ட் என்னது. அப்போ கரண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரண்ட் என்னது I, which is equal to V upon R. இல்லையா, அப்போ V என்னது 10. அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னது, ரெசிஸ்டன்ஸ் they have given us 5. அப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் பெர் மீட்டர் தான் 1 ohm, ரெசிஸ்டன்ஸ் என்னது 5 தான். அப்போ 10 divided by 5 is nothing but 2 ampere. 2 ampere தான் எனக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இந்த क्वेश्चनல. என்ன சார் இவ்வளோ சிம்பிளா இருக்கு, இருங்க போக போக தான் நம்ம ஒவ்வொன்றா டிஃபிகல்ட் லெவலில் பார்க்க போகிறோம்.
இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா a heater coil. எப்படி ஒரு ஹீட்டர் காயில் அது ரேட்டட் ஆஃப் 1000 வாட். அப்ப 1000 வாட் அப்படின்னு சொல்லும்போது வாட் அப்படின்றது பவர் பை யூனிட் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப கேள்வியில ஒரு ஹீட்டர் காயில் இருக்கு, அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 1000 வாட் அப்படின்னு கொடுத்துருக்கு அண்ட் 20 to 20 வோல்டேஜ். அப்போ அதனுடைய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ். ஒரு ஹீட்டர் காயில் இருக்கு, அந்த ஹீட்டர் காயிலுடைய பவரும் கொடுத்துருக்காங்க, அது ஆப்ரேட் அதாவது அது ரன் பண்ணக்கூடிய வோல்டேஜும் கொடுத்துருக்கு, அவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. அது ஹீட்டர் காயிலுடைய பர்டிகுலர்ஸ் ஹீட்டர் காயிலுடைய பர்டிகுலர். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். எதோட இட்ஸ்னா என்னது? ஹீட்டர் காயில். அப்போ இந்த காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா பவர், அதுக்கப்புறம் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் பவரை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நமக்கு தெரியும் நிறைய ஃபார்முலா. பவர் அப்படின்றது வந்து V பை ஆர் விஐ இல்லை V ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். V ஸ்கொயர் பை ஆர் அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணலாமே, ரைட்? ஆர் இல்லையே, எனக்கு அதுதானே வேணும், ரெசிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as V ஸ்கொயர் பை ஆர் இல்லையா? என்னுடைய I இருக்கிற இடத்துல V பை ஆர் சப்ஸ்டியூட் பண்ண V ஸ்கொயர் பை ஆர். அப்போ எனக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வோல்டேஜ் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் V ஸ்கொயர் பை பவர். V ஸ்கொயர் என்ன? 220 வோல்டேஜ் ரெண்டு தடவை வேணா ஸ்கொயர் பை என்னுடைய பவர் என்ன சொல்லியிருக்காங்க? 1000. அப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 2 0 காலி. அப்போ 22 × 22 என்ன? 484. கரெக்டா? இந்த ஒரு 0 போயிடுச்சுன்னா 48.4 என்னது? ரெசிஸ்டன்ஸ். இதுதான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்ன கேட்குறாங்க? அவ்வளோதானா? அண்ட் த கரண்ட் when connected with 110 வோல்டேஜ். அப்போ 110 வோல்டேஜில் கனெக்ட் பண்ணும்போது எதை? இந்த ஹீட்டர் காயில. அப்போ என்னுடைய கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கரண்ட் I அப்படின்றது V பை ஆர். என்ன வோல்டேஜில் கனெக்ட் பண்ணுறாங்க? 110 வோல்டேஜில். யூ கேன் நாட் யூஸ் திஸ் ஒன். இது ஹீட்டருக்கு நான் கொடுக்கக்கூடிய சப்ளை என்ன? 110 வோல்டேஜ் தான். அப்போ 110 வோல்டேஜ், அந்த ஹீட்டர் காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன? 48.4. அப்போ 48.4 இல்லையா? 48.4. அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம்? we can make it simple. multiply by 10, multiply by 10. So that becomes 1100 by 484. 1100 by 484 will be your current. இப்போ நீங்கள் அதை வந்து டிவைட் பண்ணலாம். 484 1100. அப்போ ஆப்வியஸ்லி யூ கேன் கோ வித் 2 times. ஏன்னா 3 டைம் போனால் 1300 கிட்ட போகுது. அப்போ 2 மடங்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கு 484 multiply by 2 becomes 8 and then 16 8 9 64 68 வருது. அப்போ 1 டைம், ஸோ 2 டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணால் 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. கரெக்டு தானே? அப்போ அங்கே என்ன இருக்கும்? எனக்கு 10 இருக்குது, 10ல் போயிடுச்சுன்னா 1. அப்போ ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா யூ வில் ஹேவ், அப்போ அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட் 3 டைம்ஸ். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வரப்போகுது. யுவர் கரண்ட் இஸ் 2.3 ஆம்பியர். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பொறுமையாக பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கேள்விக்கு போகலாம். 4வது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்கு. 2 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 4 ஓம். 4 ஓம்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, 6 ஓம்ல 2 ரெசிஸ்டர், இன்னொரு ரெசிஸ்டர். ஏன்னா கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? 2 ரெசிஸ்டர்ஸ் 4 ஓம் அண்ட் 6 ஓம் ஆர் கனெக்டட். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? கனெக்டட் இன் பேரலல். எப்படி பேரலல் சொல்லும்போது இப்படி ஒரு ரெசிஸ்டர், இப்படி ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 4 ஓம் சொல்லியாச்சு, இது 6 ஓம்னு சொல்லியாச்சு. The combination is connected to 12 volt. இப்போ இது என்ன சொல்றாங்க? 12 வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். 12 வோல்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கு பேட்டரி. ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஈச் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன? நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீரீஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரலல் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும்
வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு parallel காம்பினேஷன் தெளிவா கேள்வியிலேயே கொடுத்தாச்சு. parallel காம்பினேஷன் சொல்லும்போது என்னுடைய வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் வேற மாதிரி இருக்கும். அப்போ இதுல இருக்கிற வோல்டேஜும் 12 தான், இதுல இருக்கிற வோல்டேஜும் 12 தான். என்ன கேக்குறாங்க? கரண்ட், ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர். அப்போ R1 R2 இந்த ரெண்டு ரெசிஸ்டருடைய கரண்ட் என்ன? கரண்ட்ன்றது என்ன? I equal to V upon R. V என்ன? 12 வோல்ட் தானே ரெண்டுத்துக்கும், 12 வோல்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் சொல்லும்போது 4 அப்படின்னா என்னுடைய I1 is nothing but 3 ஆம்பியர். ரைட்டா? அப்போ I2 என்ன? ரெண்டாவது ரெசிஸ்டர். அப்போ V by R2 12 வோல்ட். என்னுடைய ரெண்டாவது ரெசிஸ்டர் என்னது? 6. அப்போ 6 which is nothing but 6 2 ஆம்பியர். அப்போ எனக்கு டோட்டல் கரண்ட் என்ன? இதுக்கு டோட்டல் கரண்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா that is nothing but 5 ஆம்பியர். தெளிவா தெரிஞ்சது. இதோட நிறுத்தல கேள்வி. அண்ட் டோட்டல் பவர் கன்சியூம்டு. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ல இருக்கிற டோட்டல் பவர் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ பவர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளா வரக்கூடிய ஃபார்முலா என்னது? P equal to V times I. I இருக்கா? டோட்டல் கரண்ட் இருக்கு. வோல்டேஜ் இருக்கா? அதுவும் இருக்கு. 12 வோல்ட். அப்ப 12 into 5 is nothing but 60 watt. ரைட்டா? அப்ப எனக்கு பவருமே ரொம்ப தெளிவா கிடைச்சது. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா a potentiometer. ரைட்? a potentiometer wire அதோடைய லென்த் பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. has a potential gradient of 0.05 volt per centimeter. அப்ப இதுவும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அப்ப நம்ம யூனிட்டை பெருசா கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Find the length at which the cell of EMF 1.1 volt is balanced. அப்ப நமக்கு பொட்டென்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன? என்னுடைய EMF directly proportional to length. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். EMF directly proportional to length. இதுதான் என்னுடைய பொட்டென்ஷியோமீட்டருடைய பிரின்சிபலை நம்ம பார்க்கிறோம். ரைட்? பொட்டென்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல் அதுதான். ரைட்? என்னுடைய EMF வந்து directly proportional to length. அப்ப என்னுடைய EMF is nothing but K times of L. இங்க என்ன கேக்குறாங்க? L தான். What is the balancing length? அப்போ L can be represented as EMF by K. EMF என்ன சொல்லியிருக்காங்க? 1.1. they have given 1.1 இல்லையா? 1.1 அப்படின்னு நமக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? K is nothing but your potential gradient தான். அப்போ 0.05. அப்போ 100 சென்டிமீட்டர் உள்ள பொட்டென்ஷியோமீட்டர். நமக்கு தெரியும் பொட்டென்ஷியோமீட்டர் வந்து 1 மீட்டர் பிரிட்ஜ் தான். மீட்டர் பிரிட்ஜ் பொட்டென்ஷியோமீட்டர். பொட்டென்ஷியோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். 400 மீட்டர்ன்ற மாதிரி. அப்போ இதில் இருக்கிற பேலன்சிங் லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு இப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பை 100 டிவைட் பை 100 பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது என்ன? 110 by 5ன்னு வந்துடும். 110 by 5. அப்போ பார்த்தீங்கன்னா 5 1s are 5 2s are 10. கேரி ஓவர் 1 இருக்கும். which is your again 10 தான். அப்போ 22 இல்லையா? 22. அப்போ என்னுடைய லென்த் என்ன சொல்றாங்க? 22 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் ஒயர் உள்ள அந்த பொட்டென்ஷியோமீட்டர்ல 22 சென்டிமீட்டர்ல எனக்கு பேலன்சிங் பாயிண்டா இருக்கு. அப்போ பேலன்சிங் பாயிண்ட் அப்படின்னா என்னுடைய கேல்வனோமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறத தான் நம்ம பேலன்சிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். மீட்டர் பிரிட்ஜ்லயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்த கேள்வி, a battery of EMF. கேள்வியை பாருங்க. a battery of EMF 12 volt கொடுத்திருக்கு. a battery of EMF 12 volt அப்படின்னு கொடுத்திருக்கு. is connected to 4 ohm resistor. ஒரு பேட்டரி 12 வோல்ட் இருக்கிற பேட்டரியில 4 ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றாங்க. the potential drop across the terminal is found to be 11.2. ரைட்? நல்லா கவனிங்க. பொட்டன்ஷியல் அதாவது potential drop across the terminal is found to be 11.2. calculate the internal resistance of the battery. நமக்கு தெரிஞ்ச simple equation, என்னுடைய EMF is nothing but IR plus V. அப்போ என்னுடைய EMF minus V
by I equal to R ன்னு நமக்கு தெரியும். இப்போ EMF தெரியுமா? தெரியும். V தெரியல. அப்போ I தெரியும். ரைட்? ஸோ I தெரியாது. ஏன்னா எனக்கு கேள்வியில் கொடுத்துருக்கா வோல்டேஜ் கொடுத்துருக்கு, இது EMF கொடுத்துருக்கு, வோல்டேஜ் கொடுத்துருக்கு, பட் கரண்ட் இல்லை. அப்போ அந்த கரண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஈக்குவேஷனை நான் எழுத போகிறேன். அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன? V by R. அப்போ இங்கே என்னது? EMF by total resistance. அப்போ total resistance என்ன இருக்கு நமக்கு? They have given the battery of EMF இது and இது கரெக்டா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? potential drop across the internal சாரி அந்த எக்ஸ்டர்னல் உடைய potential drop வந்து 11.2 கரெக்டா? நமக்கு வந்து இந்த இடத்துல தெளிவாக தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுல இருந்து நான் ஐயை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். அப்போ ஐயை நான் என்ன சொல்லலாம்? எனக்கு V 11.2 ரைட். இந்த 4 நல்லா கேள்வியை பாருங்க. இந்த 4 ஓம் அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் தான் இந்த 11.2 இல்லையா? இப்போ எனக்கு என்ன இருக்கு? அந்த செல்லுல இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்கும் நமக்கு தெரியும். அதனால தான் I equal to EMF by total resistance R plus R ன்னு எடுத்துருப்போம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன கரண்ட் போதோ அதே கரண்ட் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். ஏன்னா they are connected in series. அப்போ எனக்கு EMF என்னது? which is your voltage is 11.2. I'm finding current for this. அப்போ எனக்கு என்ன வருது? 11.2 which is your voltage divided by your resistance is 4 இல்லையா? இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும். அப்போ என்ன இருக்கு? if I multiply by 10 so that becomes what? 112 divided by 4 அதாவது into 10. இதை நான் டிவைட் பண்றேன். அப்போ 4 வேற என்ன இருக்கு? எனக்கு 112 அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? 4 3s are வந்து 12 not possible. அப்போ 4 3s are நமக்கு என்ன வருது? 4 3s are is 9 சாரி 4 3s are தான் 12. அப்போ 4 2 times தான் எடுக்க முடியும். 2 times 4 2 time 4 2s are 8. அப்போ பேலன்சிங் எவ்வளோ இருக்கு? 9 10 11 3 இருக்கு கரெக்டா? சரி ஓகே ரைட், அதை அப்படியே வச்சுப்போம் 8. அப்போ இதை நான் செப்பரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் 3 இருக்கும். இந்த 2 இங்கே வந்துடும். இப்போ பார்த்தோன்னா 4 8s are 8 4s are 32. அப்போ 28 அப்படின்றது எனக்கு கரண்ட் வந்துருச்சு. இப்போ 28 இந்த ஒரு 10 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 10 to the power -1. அப்போ 2.8 ஆம்பியர்ன்றது இதில் இருக்கிற கரண்ட். 2.8ன்றது இதில் இருக்கிற கரண்ட். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? அந்த 2.8 இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ EMF என்ன? 12. V என்ன? 11.2 divided by 2.8. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய EMF வந்து always greater than your potential drop. ஞாபகம் இருக்கட்டும், என்னுடைய EMF is always greater than your potential drop. அப்போ என்ன சொல்லியிருக்கு? இது 12ன்னு சொல்லியிருக்கு, இது 11.2ன்னு சொல்லியிருக்கு, இது 2.8ன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இதை செப்பரேட் பண்ணனா என்ன? 0.8 வரும், ப்ளஸில் தான் வரும் ரைட். ஸோ 0.8 divided by 2.8. If I multiply by 10 and then divide by 10, that becomes what? 8 by 28. அப்போ 28 8 times point வச்சா 0. எனக்கு என்ன ஆகுது? 30 2 time வந்து 60 3 time 90 அதிகமாகிடும். அப்போ 2 time தான் எடுக்க முடியும், which is 56 கரெக்டாக. 3 time வாய்ப்பே இல்லை, அதிகமாக போயிடும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம செப்பரேட் பண்ணும்போது 10 4 ஆகிடும், 4 0. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 time தான் யூ கேன் டேக், யூ கேன் நாட் கோ வித் 2 time. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன வருது? என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 0.21 ஓம் ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆன்சர். பொறுமையாக பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க, இன்னொரு அழகான ஒரு ப்ராப்ளம். அ காப்பர் ஒயர் ரைட்டா? அந்த காப்பர் ஒயர் இருக்கு. இந்த காப்பர் ஒயர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 3 ஆம்பியர். அப்போ இதில் இருக்கிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஐ திங்க் வி மிஸ்ட் த கொஸ்டின், ஐ ரீரைட். இஃப் த நம்பர் ஆஃப் டென்சிட்டி என்ன கொடுத்துருக்கணும், ஃபைண்ட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ இருங்க, ஐ மிஸ்ட் த கொஸ்டின். வேர் இஸ் தட்? எஸ்,
ஸோ எனக்கு வந்து இதனுடைய லென்த் என்ன சொல்கிறாங்க 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ட்டு 10 to the power 28ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரைட். இதுதான் நமக்கு வந்து இருக்கிற திங். எனக்கு ஏரியா கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும்? I அப்படின்றது NEAVD. we know that. என்ன கேட்குறாங்க? VD தான் வேணும். எனக்கு இருக்கிற ரிலேஷன் இது ஒன்று தான். நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஏரியா வச்சு இருக்கிற ஒரே ஈக்குவேஷன் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேரக்டாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்களே இல்லையா? அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேன் பி ரெப்ரசன்டட் as I upon NEA. I என்ற சொல்லியிருக்காங்க. I என்றது 3 upon n is nothing but number of electron, which is 8 into 10 to the power 28, and then E charge 1.6 10 to the power minus 19, correct தானே? into area என்னது 1 millimeter square. அப்போ 1 into 10 to the power minus 6 meter, கரெக்டா? இதான் நமக்கு இருக்கு. அப்போ இதில் நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். we have to think very carefully, right? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பவர் டேர்மை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு வந்து -6 minus 19 which is -25. அது -25, இது +28, அப்போ +3 வரும். அந்த +3 மேலே போயிடுச்சுன்னா -3 ஆகிடும். அப்போ 3 into 10 to the power -3 divided by இந்த 8 இருக்குது, இந்த 1.6 இருக்குது இல்லையா? அதில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஜீரோவை மட்டும் எடுத்துக்கிறேன், ரைட்? ஒரு ஜீரோவை மட்டும் எடுத்துக்கிறேனே, ஒரு ஜீரோவை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இதை -2ன்னு வச்சுக்கிறேன். ஒரு 10 கீழே இருக்கட்டும். அந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 16 அப்படின்னு மாறிடும். அப்போ 8 into 16 இப்படின்னு இருக்குது. வெரி கிளியர், ஐ பிலீவ், ரைட்? இப்போ இது நமக்கு இருக்குது. அப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to divide, that's it. அப்போ எனக்கு இந்த டேர்ம், ரைட், இது மல்டிப்ளை பண்ணால் 8 16 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4s are, sorry 8 6 are 6 8s are 48, carry over 4 and then 4 12 128. இப்போ இந்த 128 வந்து divided by, sorry 3 divided by 128 128 divided by 3. அப்போ பாயிண்ட் வச்சா 30, இன்னொரு 0 வச்சா 300. இப்போ பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி நம்ம 3 time we cannot go, obviously 2 time மட்டும்தான் போக முடியும், which is 6 16 6 4 5 256 இல்லையா? சப்ராக்ட் பண்ணால் you get 4 and then 9 4, obviously இன்னொரு 0 வச்சா 120 250. 3 time we can go with the 3 time. 128 into 3 becomes 24 2 6 8 3, yeah 384 வரும் approximately. அப்போ எனக்கு என்ன வருது ஆன்சர் பாருங்க, 0.023 into 10 to the power minus 2. அதுதான் என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியா. அப்போ எனக்கு இன்னொரு 0 எடுத்துட்டா you can complete with this, there is no mistake கிடையாது, perfectly right தான். இப்போ என்ன ஒரு சின்னதாக ஒரு டேர்ம் மட்டும் நான் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0.23 into 10 to the power minus 3 அப்படின்னு சொல்லிக்கலாம், whichever way you like. So this is your final answer or this is your final answer, right? Hope so this is very clear. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, a 12 volt battery is connected. ஒரு 12 volt பேட்டரி வந்து connected to a 3 ohm resistor. 3 ohm ரெசிஸ்டருக்கு என்ன பண்ணுறாங்களா? கனெக்ட் பண்ணுறாங்க. How much energy is consumed in 5 minutes? பாரு கேள்வியை பாரு. 12 volt பேட்டரி 3 ohm ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க. How much energy is consumed in 5 minutes? 5 நிமிஷத்தில் எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ண முடியும்? எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க், நம்ம படிச்சிருக்கோம், which is nothing but VIT. இல்லைனா இதை இன்னும் சிம்பிளாக பேசணும்னா பவர் இன்டு டைம். நமக்கு V இருக்கா? இருக்கு. I இருக்கா? இல்லையே. அப்போ I என்ன பண்ணலாம்? I equal to V by R. அப்போ I அப்படின்றது V by R. V என்னது 12, R என்னது 3, அப்போ I என்னது 4 ஆம்பியர். அப்போ VIT-ல போட்டால் so energy is nothing but V, which is your 12, and then your current VI, I is 4, and then your time is 5 minutes.
So 5 into 60 seconds. So 5 minutes into 60 seconds. அப்போ என்ன ஆகுது 5 4s 20 20 20 20 அப்போ ஒரு 0 எடுத்துக்கலாம் இங்கே போட்டுறேன் 22 24 24 into 6 6 4s 24 2 and then 6 2s 12 13 14 அப்போ 2 0 when I have 14,400 joule will be your answer, right? So பொறுமையா பாருங்க, it's very simple, right? Simple தான். அடுத்து a wire has a resistance R. R என்றது அந்த வயருடைய ரெசிஸ்டன்ஸா இருக்கு. If it is stretched to double its original length, அப்போ L விட, right, this is your original, அப்போ L dash எப்படி இருக்கு 2 times of L ன்னு சொல்லிட்டான். If it is stretched to double its original length, what is a new resistance? Before it was R, அப்போ L உடைய ரெசிஸ்டன்ஸ் என்னது R அப்படின்னு சொல்லிட்டான். நமக்கு என்ன தெரியும், R is nothing but rho L by A. அப்போ என்னுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, R dash அப்படின்றது என்னுடைய ரோ, L என்ன ஆகுது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லென்த் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னுடைய ஏரியா என்ன ஆகும் 2 மடங்கு டிக்ரீஸ் ஆகும். 2 மடங்கு என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெச்டு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ பாருங்க இது ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, ஸ்ட்ரெச் பண்ண என்ன ஆகும் அதோடைய சைஸ் குறையும். இவ்வளோ திக்காக இருக்குது, இதை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், ஏரியா குறையும், ஆனால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏரியா குறைஞ்சிருச்சு. அப்போ திஸ் கேன் பி ரிட்டன் as 4 times of rho L by A. அப்போ என்னுடைய ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸை விட என்னுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு 4 times of ஒரிஜினல். கரெக்டாக, ஏன்னா என்னுடைய லென்த் என்ன ஆகுது L இருந்து 2L மாறிடுச்சு. லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. அதான் இதோடைய ஆன்சர், 4 times of new resistance. அடுத்து a student has galvanometer of the resistance 40 ohm. சரியா, 40 ohm. He wants to convert it into an ammeter of range 2 ampere. If the galvanometer shows full deflections of 10 milliampere, calculate the shunt resistance. நல்லா பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம், shunt resistance எங்கே பார்த்துருக்கோம். ஒரு galvanometer அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம லோ ரெசிஸ்டன்ஸை கேல்வனோமீட்டருக்கு பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். லோ ரெசிஸ்டன்ஸை தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகுது, என்னுடைய ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கேல்வனோமீட்டருக்கு பேரலில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அம்மீட்டராக மாறுது. என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் ஆஸ் அ கேல்வனோமீட்டர், அவருடைய ரெசிஸ்டன்ஸ் 40. ஹி வாண்ட்ஸ் டு கன்வெர்ட் இட் இன்டு அன் அம்மீட்டர். அம்மீட்டராக மாற்றணும், 2 ஆம்பியர் மெஷர் பண்ணுற மாதிரி. அப்போது என்ன லோ ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணால் அது அம்மீட்டராக மாறும், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும், பேரலில் இருக்குது. அப்போது ஒரு சர்க்யூட் நம்ம வரையலாமே, கேல்வனோமீட்டர், இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லோ ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஐன்ற கரண்ட் இப்படி போகுது, இங்கே ஐஜி அப்படின்னா இங்கே என்னது ஐ மைனஸ் ஐஜியாக இருக்கும். இதில் ரெசிஸ்டன்ஸ், இதோடைய ரெசிஸ்டன்ஸ் கேல்வனோமீட்டர் ஆர்ஜி, இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ், விச் இஸ் லோ ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பேரலல் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். அப்போ வோல்டேஜ் சொல்லும்போது ஐஆர் தான் என்னுடைய வோல்டேஜ், வி ஈக்குவல் டு ஐஆர் தானே. அப்போது கேல்வனோமீட்டருடைய வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய வோல்டேஜ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஏன்னா பேரலல் வோல்டேஜ் இஸ் சேம். அப்போ கேல்வனோமீட்டர் சொல்லும்போது ஐஜி ஆர்ஜி ஈக்குவல் டு அது என்னது ஆர்எஸ் ஐ மைனஸ் ஐஜி. எனக்கு என்ன வேணும், ஆர்எஸ் தான் வேணும். அப்போ ஐஜி எப்படி கொண்டு வந்துடுறேன், ஐஜி ஆர்ஜி அப்பான் ஐ மைனஸ் ஐஜி ஈக்குவல் டு ஆர்எஸ். ஐஜி இருக்கா பாருங்க, galvanometer has the resistance RG இருக்கு 40. He wants to convert into an ammeter of range 2 ampere, right? If the galvanometer shows the full deflections 10 milliampere, galvanometer shows the deflections of 10 milliampere. அப்ப என்ன ஆகுது, 10 milliampere into 10 milliampere. ஏன்னா galvanometer shows the current 10 milliampere,
அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 40 divided by I, right? So ammeter reads an current of 2 ampere, right? அப்போ 2 ampere இது 2 ampere minus IG. IG is what? 10 milliampere equal to your shunt resistance. Correct? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? 400 இல்லனா இது ரொம்ப சிம்பிளா, இது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்றேன்னா இது என்ன, ரெண்டு ஜீரோ போய்டும், -1 மட்டும் இருக்கும். அப்போ என்னது 4 × 10⁻⁻1 அப்படியே வச்சுக்கலாம். and then இங்க வந்து என்ன இருக்கு, I'll write in the next page. 4 × 10⁻⁻1 2 minus 10 ampere, which is 10 milli இல்ல, 10 × 10⁻³ equal to RS. இதான் நமக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை I'm going to subtract. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இது மேலே 0.4 அப்படின்னு எழுதிட்டேன், ஏன்னா இது ரெண்டு ஒன்று தான், 0.4 தான். and then வந்து you have this one. அப்போ இது என்ன சொல்லலாம், இதை நான் 2 minus 0.01 அப்படின்னு மாற்றலாம், இதை equal to RS. அப்போ 2ல் 0.01 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் 1.99 தான் இது, which is RS. அப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to divide this 199. நான் என்ன பண்ண போறேன், I'm going to multiply and divide by 100. 199 ஆடும், அது 40 அப்படின்னு மாறிடும். 40. அப்போ ஒரு பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா இது 400. 2 டைம் தாராளமாக எடுக்கலாம். கரெக்டா? 2 டைம் எடுத்தா எனக்கு என்ன ஆகிடும், 400, ஆனால் 398ன்னு வரும். ஸோ 2 மறுபடியும் ஒரு 0 0 எதுக்கு, இந்த 0.2 approximately we can say your RS is nothing but 0.2 ohm resistance இருக்கு. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் மேட்ரு, ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குற ப்ராப்ளம் வந்து 2 identical wires கொடுத்தாச்சு of resistance R. 2 identical resistance ஒரே மாதிரி, அதனுடைய resistance R, each are connected in series and then in parallel. அப்போ சீரீஸ்ல பண்ணும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 times of R ன்னு இருக்கும். parallel கனெக்ட் பண்ணும்போது RP, அப்போ 1/R 1/R ன்னு இருக்கும், 2/R ன்னு வரும். அப்போ அதனுடைய parallel ரெசிஸ்டன்ஸ் R/2. கரெக்டா? RP 1/RP னா தான் 2/R, RP னா R/2. find the ratio of power dissipation in both cases if connected in the same voltage. பவர் டெசிபேஷன் அப்படின்னாவே நமக்கு இருக்கிற ஒரே ஈக்குவேஷன் I² R தான், ரைட்டா? I² R. இப்போ என்ன கேட்குறாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து வாட் இஸ் அ பவர் ரேஷியோ, ரைட்டா? பவருடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பவர் 1 நமக்கு என்ன இருக்கு, I² R, I² R, கரெக்டா? R is nothing but 2 times of R, ரைட்டா? இல்லை இன்னும் சிம்பிளாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்முடைய ஜென்ரல் ஃபார்முலா பவர் இஸ் VI, கரெக்டா? ஸோ they are connected to the same voltage ன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த VI அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா V²/R அப்படின்னு எழுதலாம். அப்போ V²/R ன்னு எழுதிக்கலாமா, R ன்னு எழுதிக்கலாமே. அப்போ V²/R அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 1. அப்போ பவர் 2 அப்படின்னு சொல்லும்போது V²/R2, ஏன்னா என்னுடைய வோல்டேஜ் சேம். அப்போ இதோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது எப்படி மாறும் பாருங்க, P1/P2 equal to V²/R1 by V²/R2 இல்லையா? இது என்னது சீரீஸ், இது என்னது பேரலல். அப்போ சீரீஸ் பேரலல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு R2/R1, R2/R1. அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, அப்போ R/2/2R, R/2/2R, which is nothing but R/4 times of R. அப்போ ஆரும் போகுது, ஏன்னா ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்னுடைய ரேஷியோ என்ன இருக்கு, 1/4. அப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 1:4 will be the ratio இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும், இல்லையா? பொறுமையாக பாருங்க, ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான், ஒரு பெருசாக இதில் நம்ம யோசிக்க வேண்டிய அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் we have.
a wire of resistivity is bent in the form of a circle. ஒரு wire இருக்கு, அந்த wire என்ன சொல்றாங்கன்னா is bent in the form of circle மாதிரி bend பண்ணியாச்சு ஒரு நீளமான wire. What is the resistance between the two diametrical opposite points? இப்படி which mean இந்த half இதோட resistance என்ன, இதோட resistance ஏன்னா diametrical அப்படின்னு சொல்லும்போது அதோட half தான் semi. அப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு வந்து wire of resistivity கொடுத்தாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி சேம் மெட்டீரியலாக தான் இருக்க போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க முடியும், கண்டிப்பாக பாதி தான் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், இதோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரோ எல் பை ஏ அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, என்னுடைய லென்த் என்ன ஆகிடுது, பாதியாக குறையுது. அப்போ ரோ எல் பை 2 என்னுடைய ஏரியா மாறலை. அப்போ என்ன சொல்லலாம், ரோ எல் 2a அப்படின்னு எழுதலாம். அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, நியூ ரெசிஸ்டன்ஸ் இது என்னது r, which is nothing but r by 2 will be your new resistance. அப்போ இந்த லென்த் வந்து r by 2, இந்த லென்த் வந்து r by 2. இதுதான் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் diametrical opposite points அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, an electric bulb draws a 0.5 ampere. ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கா, அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் எடுத்துக்குது. கரண்ட் அட் 220 வோல்டேஜ், 220 வோல்டேஜில். ஃபைண்ட் த பவர் கன்சியூம்டு. பவர் நமக்கு கேட்குறாங்க. பவருக்கு நமக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. இதில் நமக்கு இருக்கிற கிவன் டேட்டாவை வச்சு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா வி கெட் தி பவர். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது இல்லையா. அப்போ 220 இன்ட்டு 0.5 ஆப்வியஸ்லி இதோட சேர்க்கும் போது 5 ஆகிடும். அப்போது 22 into 5 becomes 110 watt. பவர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எனக்கு எனர்ஜி இன் 10 hours. இப்போ எனர்ஜின்னு சொல்லும்போது பவர் இன்டூ டைம், இல்லைனா விஐடி அப்படின்னு எழுதலாம். விஐ இஸ் நத்திங் பட் 110, பவர் இஸ் நத்திங் பட் 110. ஆப்வியஸ்லி ரெண்டுமே சேம் தான். அப்போ 110 இன்டூ 10 becomes 1100 watt எனர்ஜி. அப்போ ஜூல் அப்படி இல்லைன்னா 1.1 கிலோ ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது 1000 தானே. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நமக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். வோல்ட்மீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு வோல்ட்மீட்டர் இருக்குது, அந்த வோல்ட்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் 10 கிலோ ஓம் அண்ட் ரீட்ஸ் ஆஃப் 10 வோல்ட், 10 வோல்டேஜை அது ரீட் பண்ணுது. when connected across a cell, செல்லில் கனெக்ட் பண்ணும்போது அந்த வோல்ட்மீட்டர் வந்து 10 வோல்டேஜ் அப்படின்னு ரீட் பண்ணுதான். இஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓமா இருந்தால் ஃபைண்ட் ஆக்சுவல் இஎம்எஃப் என்னவா இருக்க முடியும் ஆஃப் த செல் when connected to 100 ஓம் ரெசிஸ்டர். இப்போ 100 ஓம் ரெசிஸ்டருக்கு என்ன இருக்கு, ட்ராப் வந்து 10 வோல்ட்டை இருக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும், calculate the actual EMF. அப்போ EMF which is nothing but IR plus V. இந்த இடத்துல எனக்கு கரண்ட் இல்லை, அந்த கரண்ட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ I அப்படின்றது என்ன, EMF by total resistance. ரைட், எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 100. அப்போது என்னுடைய EMF என்னது, இட் இஸ் 10. நம்ம இங்கே அப்ராக்சிமேட்லி we can say your EMF is equal to your voltage, but it is not same. ஞாபகம் வச்சுக்கோங்க, EMF is always greater than voltage, terminal voltage. அப்போ இங்கே 102 கரெக்டாக. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை டிவைட் பண்ண போகிறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது 10 பாயிண்ட் வச்சா 0, இன்னொரு 0 வச்சா 1000. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 9 டைம் வரும் ஃபார் ஷுர் இல்லையா. 9 டைம் சொல்லும்போது என்ன ஆகுது, 102 into 9 becomes 1819, 918 அப்படின்னு வருது இல்லையா. அப்போ 0.9 அப்ராக்சிமேட்லி we can say your current to be 0.9. அப்போ எனக்கு EMF அப்படின்றது என்ன சொல்லலாம், 0.9 into 0.09 into your internal resistance is 2. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.18 அப்படின்னு வருது. and then plus of எனக்கு இங்கே என்ன இருக்குது, and this is very simple one which is nothing but your voltage which is 10 தான் இல்லையா. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன இருக்குது, EMF is approximately 10.18, which is we can also say that as 10.2 voltage. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது
என்னுடைய வோல்டேஜ் ட்ராப் டெர்மினல் வோல்டேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்கு. டெர்மினல் வோல்டேஜை விட என்னுடைய இஎம்எஃப் வேல்யூ எப்படி இருக்குது? அதிகமாக தான் இருக்குது. இஎம்எஃப் வேல்யூ எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம பார்க்குற ப்ராப்ளம், அ கண்டக்டர், ரைட்? ஒரு கண்டக்டர் ஆஃப் லென்த் 1 மீட்டர், 1 மீட்டர் லென்த் உள்ள ஒரு கண்டக்டர் இருக்கு. அதில் இருக்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் தென் ரெசிஸ்டிவிட்டி. ஐ திங்க் ஐ மிஸ்ட் இன் த கொஸ்டின். I'll read. ரைட், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்கு. 1 மீட்டர் அதனுடைய லென்த்தாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஏரியா நமக்கு என்ன சொல்கிறாங்க? 0.05 மில்லிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்கு. மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 0.5 × 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி, இது கேள்வியில் இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க? 1.7 10⁻⁻8 அப்படின்னு சொல்லி கேள்வியில் கொடுத்துருக்கு. ரெசிஸ்டிவிட்டியும் கொடுத்தாச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஆர் என்ன? இது எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் தான். நமக்கு ஆர் அப்படின்றது என்ன தெரியும்? ρl/a. ரோ நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க 1.7 10⁻⁻8 இன்ட்டு எல் என்னது 1 மீட்டர் டிவைடட் பை என்னுடைய ஏரியா வந்து 0.5 இன்ட்டு 10⁻⁻6. அப்போ இந்த -6 வந்து மேலே போகும்போது என்ன ஆகிடும்? +6 மாறிடும். அப்போ இது என்ன சொல்லலாம்? 10⁻⁻2 பவர் டேர்ம் நமக்கு இருக்குது. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 0.5 இருக்குது, அங்கே 1.7. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 அப்படின்னு பண்ணும்போது திஸ் பிகம்ஸ் 17 × 10⁻⁻2/5. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 15. அப்போ கேரி ஓவர் 2 இருக்கும். ஒரு பாயிண்ட் வச்சா 5 4s ஆர். அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கா? 3.4 × 10⁻⁻2 ஓமாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்னது? இதுவாக தான் இருக்குது. ρl/a. ரோ வந்து இருக்குது, எல் 1 அண்ட் ஏரியா வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லையா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான். 2 wire ஆஃப் சேம் லென்த், ஒரே லென்த்து இருக்குது, அண்ட் மெட்டீரியல், ஒரே மெட்டீரியல் ஒரே லென்த்து, பட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ரைட்? ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 1:2 இருக்குது, ரைட்? 1:2. அப்போ ஒரு ஒயர் வந்து சின்னதாக இருக்குது, இன்னொரு ஒயர் வந்து அதோடைய டபுளாக இருக்குது. ஆர் கனெக்டட் இன் பேரலல், பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது 2 ஐடென்டிக்கல் ஒயர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இது 2 என்ன பண்ணுறாங்க? பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இதோடைய லென்த்து சேமாக இருக்குது, ஏரியா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மெட்டீரியல் சேம் தான். ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கரண்ட் த்ரூ தெம் when same voltage is applied. ஒரே வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது என்னுடைய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் உடைய ரேஷியோ நமக்கு தெரியணும். பேரலல். அப்போ RS இல்லை R1. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வேணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் ρl/a. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏரியா மட்டும் மாறுது, 4πr². ஸோ R1² ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்னால. ரெண்டாவது ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா அதே தான், which is equal to ρl/4πr². இப்போ இதோடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? R1/R2 is nothing but the ρl/4πr1² divided by ρl/4πr2². இந்த ρl 4π கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ this can be written as R2²/R1². புரியுதா? இது என்னுடைய ரேஷியோவாக இருக்குது ரெசிஸ்டன்ஸுக்கு. என்னுடைய கரண்ட் அப்படின்றது என்ன? ஏன்னா இங்கே கேள்வியில் என்ன கேட்குறாங்க? கரண்ட்டுடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ I1/I2. அப்போ ஐன்றது என்ன? ஐன்றது வெயிட் என்னாச்சு? ஐன்றது என்ன? V/R. V/R அப்ளைடு டு த சேம் வோல்டேஜ்னு சொல்லியாச்சு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர். செகண்ட் ரெசிஸ்டர் என்ன? I2 ஈக்குவல் டு V/R2. கரெக்டா? அப்போ R1/R2. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? எனக்கு வந்து ரேஷியோ I1/I2 இஸ் நத்திங் பட் V/R1 R1 V/R2. அப்போ எனக்கு இப்படி மாறிடும். அப்போ எனக்கு R1/R2 என்னது? R1 அப்படின்றத நம்ம இங்கே தான் பேசணும். R1/R2ன்றது R2/R1.
R2 by R1. அப்போ எனக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ R1 by R2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக இதுதான் நமக்கு இருக்குது. அப்போது எனக்கு இதோடைய வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, ரேஷியோ they have given very clearly 1:2. அப்போ R1 1 ஸ்கொயர் by R2 4ன்னு சொல்லியிருக்கு, 2ன்னு சொல்லியிருக்கு, அப்போ 2 ஸ்கொயர். அப்போ இது என்னது I1 by I2, இதோடைய ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தா 1/4, 1:4. இதுதான் என்னுடைய கரண்ட் ரேஷியோ இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் தென் செகண்ட் பொறுமையாக பார்த்தீங்கன்னா you will understand. It's very simple problem. A battery of EMF 9 volt, 9 voltage உள்ள ஒரு பேட்டரி இருக்கு. அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஓம் கொடுத்துருக்காங்க, 1 ஓம் இன்டர்னல். அப்போ ஸ்மால் ஆர். இப்போ இஎம்எஃப் கொடுத்தாச்சு, இஎம்எஃப் வந்து 9, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம், கனெக்டட் டு த 3 ரெசிஸ்டர் ஆஃப் 3 ஓம், 3 ஓம், 3 ஓம். அப்போ 3 ரெசிஸ்டர் இருக்கு இன் சீரீஸ். அப்போ என்னுடைய ஆர்எஸ் என்ன சொல்றாங்க, 3 + 3 + 3 இஸ் நத்திங் பட் 9 ஓம். இதுதான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். ஃபைண்ட் த டெர்மினல் வோல்டேஜ். அப்போ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ரொம்ப சிம்பிளாக என்னுடைய V இஸ் நத்திங் பட் EMF மைனஸ் IRன்னு எழுதலாம். எனக்கு ஐ தெரியுமா, தெரியாது. அப்போ அந்த ஐயை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஐ எப்படி சொல்லலாம், I இஸ் நத்திங் பட் EMF by R + R. இது அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் சால்வ் பண்ண மாதிரியே இருக்க பாருங்க. EMF by R + R. அப்போ EMF என்ன சொல்லியிருக்காங்க 9. அப்போ I = 9 இது என்னது 9 எக்ஸ்டர்னல், இது என்னது 1, அப்போ 10, which is nothing but 0.9 ஆம்பியர் அப்படின்றது இதில் இருக்கிற கரண்ட்டாக இருக்குது. அப்போ EMF என்ன சொல்லியிருக்காங்க 9 மைனஸ் I என்னது 0.9, ஏன்னா அதில் இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1. அப்போ 9ல் 0.9 போயிடுச்சுன்னா that becomes your 8.1 வோல்ட். இதுதான் என்னுடைய டெர்மினல் வோல்டேஜாக இருக்குது. இதுதான் என்னுடைய டெர்மினல் வோல்டேஜாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், பொறுமையாக பாருங்கள். அடுத்து calculate the heat produced in 5 minutes. Heat, Joule's heating effect. இப்படியும் சொல்லலாம். அப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கு, 5 நிமிஷத்தில் என்ன இருக்குது, by 5 ஓம் ரெசிஸ்டர் கனெக்டட் அக்ராஸ் த வோல்டேஜ் ஆஃப் 10. அப்போது வோல்டேஜ் என்ன சொல்லியிருக்கான் 10, கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் கொடுக்கலையே. அப்போ we cannot go with this. அப்போ நமக்கு என்ன வேணும், கரண்ட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 5 ஓம் ரெசிஸ்டரில் 10 வோல்ட் கொடுக்குறாங்க 5 நிமிஷம். அப்போ கரண்ட் அப்படின்றது என்ன, V/R. V என்ன 10, இது என்ன 5, which is equal to 2 ஆம்பியர். அப்போ எனக்கு கரண்ட் வந்து 2 ஆம்பியர். இதில் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். அப்போ 5 × 60 செகண்ட்ஸ். கரெக்டாக. அப்போ இது என்ன ஆகிடுது, இது வந்து 20 அண்ட் தென் 5 20 சார் 100. அப்போ 100 இன்ட்டு இது எவ்வளோ, 60 × 100 இஸ் 6000 ஜூல். திஸ் வில் பி யுவர் ஹீட் எனர்ஜி இல்லையா. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், பொறுமையாக பாருங்கள். இட் இஸ் வெரி ஈஸி, ரைட், வெரி ஈஸி. இங்கே பாருங்க, a battery of EMF, கேள்வியில் a battery of EMF 10 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்கு, is connected to 2 ohm resistor, connected to 2 resistors in parallel 10 ohm and 20 ohm. அப்போ ஒரு பேட்டரி அதோடைய EMF வந்து 10, கனெக்டட் டு 2 ரெசிஸ்டர், ஒன்று 10 இருக்குது, இன்னொன்று வந்து 20. அப்போ 10 ohm and then 20 ohm, they are connected in parallel. இதில் இருக்கிற சப்ளை பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 10 வோல்ட். ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஈச். நமக்கு தெரியுமே, parallel காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் 10 தான், இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் 10 தான். அப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர், ரைட், R அப்படின்றது V/I. R என்றது என்ன, V என்றது என்ன, எனக்கு வந்து they are connected in parallel. அப்போ என்னுடைய வோல்டேஜ் remains the same 10, ரைட். என்ன கேட்குறாங்க, கரண்ட் கேட்குறாங்க. அப்போ கரண்ட் டிபெண்ட்ஸ் பை R இப்படி வந்துடும்.
R என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் வந்து 10. அப்போ இதில் இருக்கிற கரண்ட் வந்து 1 ஆம்பியர். ரெண்டாவது அது I1. I2ல வந்து பார்த்தீங்கன்னா அதே V/R. இதில் வோல்டேஜ் என்ன 10, அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன 20. இது என்னது 0.5 ஆம்பியர். அப்போ கரண்ட் த்ரூ ஈச் தெரிஞ்சிருச்சு 1.5. டோட்டல் கரண்ட் என்ன? டோட்டல் கரண்ட் இஸ் 1.5. அவ்வளோதான். ஸோ த டோட்டல் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த பேட்டரி இஸ் 1.5. ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக இருக்கும், பட் எக்ஸாம் டைமில் வரும்போது வி கெட் மோர் கன்ஃபியூஸ்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் இஸ் இன்க்ரீஸ்டு டு 2 ஆம்பியர்லேருந்து 6 ஆம்பியர். கேள்வியை பாருங்கள், ஒரு கரண்ட்டு த்ரூ அ ரெசிஸ்டரில் வந்து 2 ஆம்பியர்லேருந்து 6 ஆம்பியரை மாற்றிட்டாங்க. 2 to 6. How does the power dissipation changes? பவருக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? P அப்படின்றது வந்து I² Rன்னு தெரியும், VIன்னு தெரியும், அப்புறம் V² Rன்னு தெரியும், அப்புறம் VIT/Tன்னு தெரியும். இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். பவர் டெசிபேஷன் அப்படின்னாவே we go for this formula அப்படின்றது நம்ம நிறைய தடவை ப்ராப்ளம்ல சொல்லியிருக்கோம். அப்போ என்னுடைய we are not talking about the resistor. என்ன கேட்குறாங்க? பவருக்கும் கரண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன். அப்போ பவர் இஸ் நத்திங் பட் I². பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I². அப்போ எனக்கு கரண்ட் என்னது 2லேருந்து 6க்கு மாறுது. அப்போ என்னுடைய பவர் 1. அப்போ என்னுடைய பவர் 2 எப்படி இருக்கும்? பவர் 2 இஸ் I²². அப்போ இதோடைய ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்? P1/P2, ரைட்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். அப்போ I1/I2². I1 என்ன சொல்லியிருக்கு? 2. I2 6. அப்போ 2² which is 4. 6² is nothing but 36. இது கேன்சல் பண்ண 9ன்னு வரும். அப்போ 1/9. அப்போ P1/P2 ஈக்குவல் டு 1/9 அப்படின்னு இருக்கு. அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய பவர் 2 இஸ் நத்திங் பட் 9 டைம்ஸ் ஆஃப் P1. அப்போது என்னுடைய பவர் 2 ஆஃப்டர் 2 ஆம்பியர்லேருந்து 6 ஆம்பியர் போகும்போது என்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆம்பியரில் இருக்கிற பவரை விட 9 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ P2 ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஆஃப் P1. 9 டைம்ஸ். ஸோ 9 டைம்ஸ் ஆஃப் P1. ரைட்? எப்போ கரண்ட் வந்து 2 ஆம்பியர்லேருந்து 6 ஆம்பியருக்கு போகும்போது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த சாப்டர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. இனிமேல் நம்ம வாரத்தில் 2 நாள் இந்த ஒரு டாப் ஹேண்ட் பிக்டு PYQவை சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.